புறக்கணிக்கிறார்கள். அதெல்லாம் எந்த விதமான உணர்வும் இல்லை. அது கேட்டா என்ன சொல்லுவாங்க, பாய் அதெல்லாம் அந்த காலம் பாய், அந்த ரசூலுல்லாஹ் காலத்துல என்ன இருந்துச்சு, அங்கெல்லாம் அந்த பொருளாதாரம் அப்படி இருந்தது. ஆனா இன்னைக்கு வளர்ந்து விட்ட நவீன நாகரத்துல எங்க போனாலும் வட்டி தானே பாய், அதெல்லாம் வட்டி இல்லாம இன்னைக்கு பிசினஸ் பண்ண முடியுமா என்று கேட்கக்கூடிய சகோதரர் இருக்கிறார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே அவர்களுக்கு ஒரு பதிலை சொல்கிறான். யார் நம்முடைய வசனங்களை புறக்கணிக்கிறார்களோ மறுமை நாளிலே கண் இல்லாத குருடராக எழுப்பப்படுவார். என்னால முடியலங்க, நான் எப்படியாவது இருந்து மீன்றேங்க, அல்லாஹ்வுடைய சாபம் இருக்குங்க, இதுல இருந்து மீள்வதற்கான முயற்சி எடுக்கிறேன் என்று அப்படி சொல்லக்கூடிய மக்கள் அப்படி சொல்லுவார்கள் என்று பார்த்தால் அதெல்லாம் இந்த காலத்துக்கு ஒத்து வருமா? குர்ஆன் வசனத்தை புறக்கணிக்கிறார்கள். இதெல்லாம் நவீன நாகரிகம். எங்கு பார்த்தாலும் வட்டி இல்லாமல் பொருளாதாரத்தை, பிசினஸை, தொழிலை நடத்தவே முடியாது என்று குர்ஆனுடைய வசனத்தை புறக்கணிக்கிறார்களே, அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், மறுமையிலே எழுந்திருக்கும் பொழுது கண் இல்லாத குருடனாக எழுப்பப்படுவான். வேறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுக்கு சொன்னார்கள், என்னுடைய தோழர்களே, நேற்றிரவு நான் ஒரு கனவு கண்டேன். 2 பேர்கள் என்னை ஒரு நிலத்துக்கு அழைத்து சென்றார்கள். அங்கே ஒரு ரத்த நதியான ஒரு ஆற்றை பார்த்தேன். அதிலே ஒருவர் நடுவிலே நீந்திக் கொண்டிருந்தார். இன்னொருவர் ஒரு மிகப்பெரிய கல்லை வைத்து அந்த நீந்திக் கொண்டிருந்தவரை எரிந்து கொண்டிருந்தார். இதையெல்லாம் பார்த்து முடித்ததற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், யார் இவர்கள், என்ன காரணத்துக்காக ரத்த நதியிலே நீந்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்கும் பொழுது அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது, இவர்கள் தான் உலகத்திலே வாழும் பொழுது வட்டியோடு தங்களுடைய தொடர்பை ஏற்படுத்தியவர்கள். அப்ப சிந்திச்சு பாருங்க, இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவு வட்டி என்று சொல்லக்கூடிய தீமையை கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள். வாங்குபவர், கொடுப்பவர், சாட்சி எழுதுபவர் என்று 3 பேரும் இறைவனுடைய லக்னத்தில் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த பாவத்தை இன்றைக்கு அந்த இடத்திலே வைத்து பார்க்கிறோமா? பெரும்பாவம் என்ற இடத்திலே பார்க்கிறோமா? அல்லாஹ்வுடைய இன்னைக்கு எல்லாம் என்ன நினைக்கிறோம், அல்லாஹ்வுடைய சாபத்தை வாங்கி நான் ஜெயித்திருவேன் என்று நினைக்கிறோம். ஒரு பெரிய லேண்ட் வாங்கணும், 12 லட்சம் ரூபாய் சொல்றாங்க, 10 லட்சம் ரூபாய் கையில இருக்கு, என்ன செய்யறது, ஒரு 2 லட்சம் ரூபாய் வட்டியை போடுப்பா, வாங்கி அந்த லேண்டை வாங்குவோம், பின்னால ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு போவோம் என்று சாதாரணமாக வாங்குகிறோமே. அல்லாஹ் சொல்றானே, அடே வாங்காதா வட்டி அழிவை தரும் என்று சொன்னானே. அதை செய்ய மனசு வருமா? மூமினாக இருந்தால் அந்த முடிவை எடுக்க முடியுமா? ஒரு தொழில் நடக்கணும், 5 லட்சம் ரூபாய் தேவை, கையில 2 லட்சம் ரூபாய் இருக்கு, என்ன செய்யறது, தொழில் ஆரம்பிக்கிறது வழி இல்ல, வாங்கப்பா